ஹாய்டா, நான் ஜாஸ்மின். ஒரு வழியாக மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்சோட ட்ரையாங்கோ அப்புறம் வயனோட பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கோட பாட்டு வந்து வயன் வந்து பேரா வரனால உங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு எனக்கு புரியுது. இதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வயனை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி உங்களை மாற்ற முடியாது இல்லையா? அதனாலே நான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கம்மி பண்ணிடுறேன். அதிகமாக உங்களுக்கு சீன் வராத அளவுக்கு அதில் இருக்க முக்கியமான சீன் மட்டும் சொல்கிற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? இன்னும் 2 பார்ட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரையாங்கோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டயங்கோட பாட்டை விட்டுட்டு நான் மற்ற பாட்டை போட முடியாது. ஏன்னா டயாங் பாட்டு அப்புறம் வந்து ஜின்னோட பாட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கு போக முடியும். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. கண்டிப்பாக வந்து நான் ஃபுல்லாக வந்து சீக்கிரமாக போகிறேன். ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் ட்ரையாங் ஸ்டோரி டாம் அண்ட் ஜெரி லவ். வாங்கடா இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்ட் 2ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ட்ரையாங், என்னடா சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாடா, ஃப்ளோ ட்ரக்ஸ்டா. அதுவும் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் வைக்கிறாங்கடா. ஃபுல்லாக புக்ஸில் வச்சு அந்த மாதிரி வந்து என்னால் அதை பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடா. இப்போ என்ன பண்ணலான்ட்ருக்க? அதுதான் எனக்கும் புரியல. நம்ம அதை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து வேலை எப்படி? ட்ரையாங், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையுமே எடுத்துடாத. பொறுமையாக இரு. நீ தான் மற்ற எல்லாருக்குமே சொல்லுவேன் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. நீயே இவ்வளோ கோவப்பட்டா எப்படி? நம்ம வேலை முடிகிற வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும். அதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குடா. அதுக்குள்ளாட்டி எத்தனை பேர் இதால் எவ்வளோ ட்ரக்ஸ் தெரியுமா? அதால் அந்த பசங்களோட உயிர் போகக்கூட சான்ஸ் இருக்குடா. நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஏன் நம்மளே நேரில் பார்த்துருக்கோம்ல. சரி, அப்போ வேணா நீ கமிஷனுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிடு. என்ன கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசினா வேறு என்னடா பண்ண சொல்கிற? இந்த பாரு, நம்ம அதுக்காகவும் வரல, நம்மளுடைய ஒர்க் விஷயமாகவும் வந்திருக்கோம். நமக்கு இந்த மார்க் மட்டும் முக்கியம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஜாக்சனும் தான் முக்கியம். அவன் இந்த ஒரு இடத்துல தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியுமா? எங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்கானோ தெரியல. அவன் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஆதாரத்தை வச்சோன்னு வச்சுக்கவன், நம்ம அவனை கொலை பண்ண தேவையில்லடா. சட்டமே அவனை தண்டிக்கும்டா. என்ன சொன்ன? சட்டம் தண்டிக்குதா? ஏண்டா, அன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாண்டா. அந்த கிராமத்தையே அந்த தீவையே அழிச்சிட்டாண்டா. அதுவே இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல. இந்த சட்டம் வந்து இதுக்கெல்லாம் நியாயம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி நீ நினைக்கிற. அவனெல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் ஏற்றக்கூடாதுடா. நம்ம தான் அவனுக்கு தீர்ப்பு வழங்கணும். அவங்களோட சாவு அவ்வளோ கொடூரமாக இருக்கணும். அநேகமாக இனியும் ஜீவன் முடிவு பண்ணியிருந்திருப்பான். அவனை என்ன மாதிரி கொலை பண்ணணும், எப்படி அவனை தூக்கி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நேரம் ஜீவன் முடிவு பண்ணியிருப்பான். அப்புறம் எதுக்குடா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது டைம். முடிஞ்ச அளவுக்கு வேணால் நம்ம இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேணால் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். வேறு வெளிப்படையாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆமாம், சரி, அதை விட்டு நீ போன விஷயம் என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். யாரை நான் வந்து போட்டு தள்ளணும்னு நினச்சேனோ இன்றைக்கி அவங்களெல்லாம் நான் போட்டு தள்ளிட்டு வந்திருக்கேன். என்னடா சொல்கிற? ஆமாடா, ஸ்டேஷனில் பார்த்தோம்ல, அவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தானுங்கள, இன்றைக்கி அவனுங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டேன். ஒரு போலீஸாக முடியாத விஷயத்த ஒரு அடியாளாக இருந்து செய்ய முடிஞ்சு பார்த்தியா? அதான் மச்சான், இன்றைக்கி நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். அப்படி சொல்லும் போதே வெளியேருந்து ஏதோ கத்துற சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியலையே அப்படி சொல்லிட்டு அஞ்சு அப்புறம் 2 பேருமே அந்த ரூம் டோர் திறந்துட்டு வெளியே தான் போய் பார்க்குறாங்க. இதை பாரு ராக்கி, எதாக இருந்தாலும் நீ வெளியே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கெல்லாம் தயவு செய்து நீ கூப்பிட்டு வராத. எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுகிற? இது என்ன உனக்கு சொந்தமான இடமா? நாங்கள் உனக்கு பிச்சை போட்டிருக்கோண்டா. என்னமோ இது உனக்கு சொந்தங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஒரு செகண்டில் உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். யார் தெரியும்ல, ஜாக்சனோட தம்பிடா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி அவர் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அதை பார்க்குற மார்க்குக்கு அவ்வளோ கோவம் வருது. பத்தியா பிச்சை எடுத்த நாயே அவனுக்கு பிச்சை போடுதாண்டா அப்படி சொல்லி அஞ்சுன் வந்து டேங்க்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. காமெடி பண்ணுற நேரம் இல்லை அஞ்சுன், வேறு எதுவும் நடக்குதுடா அவனுக்குள்ளே. இன்றைக்கி வாயில் நம்ம கறந்து விடணும் என்னன்னு சொல்லிட்டு. அண்ணா என்னாச்சு? ராக்கி சாரும் நீங்களும் எதுவும் பேசிகிட்டு இருந்தீங்க. அவன் கிடக்குறான் பொறுக்கி, ஒரு வேலைக்குமே லாய்க்கு கிடையாது. அண்ணனோட பேரை வச்சுட்டு பெரிய இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டா, இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வராது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு. வேணும்னே இன்னி காண்டு ஆக்கிறதுக்குன்னு எவ்வளோ பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வரான். சே, இப்போது அந்த ரூம்லேருந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது. அதை கேட்க அங்கே மார்க்குக்கு செம்ம கடுப்பாகுது. காரடி வெளியே போனோம். அஞ்சோன், நீ வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ. அப்புறம் அது உள்ளே போயிருக்குத்தியா, அந்த நாய் ஒரு திருநாய் இழுத்துட்டு வந்துச்சு பாரு, அதை கொண்டு போய் வெளியே விட்டதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணேன். அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படி சொல்லிட்டு மார்க் வந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணி கார் ரொம்ப தூரமாக போயிடுச்சு. இப்போ அப்படியே சன்செட்டும் ஆகுது. என்னாச்சுன்னா இதில் ஒரு பெரிய விஷயமா, அவங்களாம் பணக்கார வீட்டு பசங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறது சாதாரண தானே.
உனக்கு தெரியாது வி. அவனை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது. அவனை பார்த்தாலே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? கொலை பண்ணின்னு தோணுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஊரில் வந்து அந்த ஜாக்சன் நின்றுக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தம்பி என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி எல்லார் ஃபேமிலியிலையும் கை வைப்பான் அவன். இங்கே ஒரு அளவுக்கு டயாங்க்கு புரிஞ்சிருச்சு. என்னமோ பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் ஃபேமிலியில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டயாங் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அது டீட்டெயிலாக அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் மார்க்கு செம்ம கோவமாக இருக்கிறாரு. எப்படியும் காரணம்னு சொன்னால் எல்லா உண்மையுமே சொல்லிடுவார். அதில் நமக்கு எதுனா சாதகமாக இருக்கா அப்படி சொல்லி தான் டயாங் வந்து சரி விடு நான் பார்த்துக்கலாம். இது பாரு, உனக்கும் அவனுக்கும் ஒரு வயசு தான் இருக்கும். நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்க, எல்லா விஷயத்தையுமே எவ்வளோ பொறுப்பாக பண்ணுற. உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? சின்ன வயசில் என்னையை பார்த்த மாதிரியே இருக்குது. அட கரும்பு பிடிச்ச நாயே, நீயும் நானும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே டயாங்கோட மைண்ட் வாய்ஸ். ஆனால் அவன் ஒன்றும் நம்பர் பொறுக்கி நீ கேட்டுகிட்டே இருந்தல, நான் ஏன் மேரேஜ் பண்ணல, இன்னும் வரைக்கும் மேரேஜ் பண்ணலன்னு. எல்லாம் அந்த நாயால் தான். என்ன நான் சொல்கிறேன், எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க ரவி. அப்புறம் எனக்குன்னு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளும் கிடையாது. ஜாக்சன் சார் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தல அந்த பெரிய மேன்ஷன், அப்புறம் இங்கே இந்த மாதிரி பிஸ்னஸ், அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் எதுனா ப்ராப்ளம்னா நான் தான் ஃபஸ்ட்லாம் போவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எனக்கு கீழே இவ்வளோ பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் ஒரு வாட்டி நானாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டா. ரொம்ப அழகாக இருந்தா. என்னமோ எனக்காகவே அந்த கடவுளை அமுச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன, அவளுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லை. நான் தான் பெரிய ரவுடியாச்சு. சரி ஓகே, மேரேஜ் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அடாவடியாக வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து என் மேன்ஷனில் வச்சுருந்தேன் நான். அவங்க ஃபேமிலியிலேருந்து பெருசாக யாரும் வரல. ஏன்னா அவங்களுடைய உயிரில் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மிரட்டினேன். அந்த பொண்ணும் பயந்து போய் சரி ஓகே மேரேஜ்க்கு ஓகே அப்படி சொல்லிடுச்சு. ஆனால் என் நேரமாக அழுதுகிட்டே இருக்கும். என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். மேரேஜ்க்கான டேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 டேஸில் மேரேஜ். அந்த நேரம் பார்த்து தான் இந்த நாய் இருக்குது பார்த்தியா, லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்சன் இங்கே அமுச்சு வச்சிட்டான். அப்போ வெறும் இவன் ஸ்கூல் தான் முடிச்சிருந்தான். அந்த ஸ்கூல் லீவுக்கு தான் இங்கே வந்து தங்கினான். எப்போவுமே வருவான் தான், என் கூட நல்லா தான் பேசுவான். ஆனால் அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், எல்லா பொண்ணுக்கிட்டையும் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறது. அவன் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குற நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், ஜாக்சனுக்காக சரி ஓகே அப்படி சொல்லி விட்டுறது நான். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என் லைஃப்பில். அன்றைக்கி அவன் வந்த நேரம் நான் வேறு ஒரு வேலையாக வெளியே போயிட்டேன். அதுவும் ஜாக்சன் சொன்னான்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிட்டேன். வந்து பார்க்கும்போது நான் யாரை மேரேஜ் பண்ணி என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேனோ அவள் போனம்மா என் கண்ணு முன்னாடி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஒன்றும் லவ் பண்ணியிருப்பேன் போல இருக்குது. பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, சரி மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவளை அந்த மாதிரி பார்த்த உடனே, அதுவும் உனக்கு கூட தெரியுமாவே, அவள் உடம்புல அங்கங்கே நகை கீரலும் ஃபுல்லாக ப்ளட்டும் ட்ரெஸ்ஸு அரையும் குறையமாக இருந்துச்சுடா. எப்படி இருக்கும் நீ சொல்லி யோசிச்சுப்பாரு. அது கேட்கும்போது டைம்க்கே என்னன்னு தெரில, மார்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சு, இது எல்லாமே அந்த ராக்கியோட வேலை தான் அப்படின்ட்டு. அவள் எங்கன்னு சொல்லி தேடினா அவள் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாவே, அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 5 வயசு டிஃப்ரெண்ட்ரா. அவனுக்கு வெறும் 17 வயசு தான்டா. அந்த வயசில் அந்த மாதிரி அவனை விடக்கூடாது, அவனை கொலை பண்ணிடலன்னு சொல்லி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டியோ ஜாக்சன்கிட்ட எனக்கு கால் வந்துருச்சு. ஜாக்சன் வரைக்கும் அந்த விஷயம் போயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இந்த ஜாக்சனால் மட்டும்தான் ராக்கியை காப்பாற்ற முடியும். அதனால தான் அவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான். ஜாக்சன் 10 நாள் பேசுனதுக்கும் அன்றைக்கி பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இனி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசினான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியலவே. ஜாக்சன் எனக்கு நிறைய செஞ்சுருக்கான். நான் ரோட்டில் நிற்கும் போது, என் அப்பா இல்லாமல் நான் தனியாக நிற்கும் போது எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். எனக்கு இவ்வளோ வசதியான வாழ்க்கை எல்லாமே கொடுத்துருக்கான். அவனுக்காக, ஜாக்சனுக்காக தான் அந்த ராக்கியை நான் பொறுத்துட்ருக்கேன். அவன் வேணும்னு என்னை டீஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். என்னால் ஜாக்சனை மீறி அந்த ராக்கியை எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த காரில் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. வியும் பேசலை, அங்கே மார்க்கும் பேசலை. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆனால் டேங்க்கு நல்லாவே தெரியுது மார்க் வந்து அழுதுட்டுருக்காரு அப்படின்னு. ஒரு கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே தொடச்சிட்டே தான் உட்காந்துட்டுருக்கிறாரு. அண்ணா அப்படின்னு சொன்னது தான் மார்க் சடனாக வந்து டேங்க் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அண்ணா விடுண்ணா, ஏன்னா அப்படி அழுகிற, இங்கே டேங்க்கு கொலை பண்ண வந்திருக்கோம், இப்படி தண்ணியை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்குறானே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே டேங்க் வந்து யோசிச்சுட்ருக்கிறாரு. அவர் அறியாமையே இப்போ மார்க்கை வந்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போது அவருடைய மனசாட்சி
யாரடா யாரடா கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்க? உன் கையால் அவனை கொலை பண்ணணும். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்லை நீ மறந்துட்டியா? இவன் அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இன்றைக்கி உட்காந்து அழுதுட்டுருக்குறான் அப்படின்னு அவர் உள் மனசாட்சி வந்து சொல்லுது. இப்போது அப்படியே டேங்கோட ஃபேஸே அப்படியே மாறிடுது. இல்லை, இவனை இவன் நம்மளை ரொம்ப நம்புகிறான், நம்ப வச்சு இப்படி கழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு டேங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆனால் விடுனா பார்த்துக்கலாம் விடுனா அப்படி சொன்னதா பார்க்க அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவர் கண்ணெல்லாம் அப்படியே துடைக்கிறாரு. இந்த மாதிரி நான் அழுதது இல்லைடா, அன்றைக்கி அவளை அந்த மாதிரி பார்த்தப்போ கூட என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரல. எனக்கு கோவம் தான் வந்துச்சு, இந்த ராக்கி எதனா பண்ணணும்னு சொல்லி கோவம் தான் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவளை பற்றி பேசும்போது அழக வருது. சரி, காரை திருப்பு, கண்டிப்பாக அந்த நாய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் விட்டு வந்திருப்பான், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே மார்க் சொன்னோன்னே டேங்குமே இப்போது வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்படியே தான் இந்த டேஸ் வந்து இப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டேங்கும் சரி அஞ்சனும் சரி மறைமுகமாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே வந்து அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து சீக்ரெட்டாக நடக்கிற விஷயம் இல்லை, அதனால தான் இப்படி தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஃபைன் ஒன் டே ட்ரையாங் டிரைவர் சீட்டில் இருக்கிறாரு, பக்கத்தில் தான் மார்க் உட்காந்துட்ருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அஞ்சோன் இன்னும் 2-3 கார்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய கார்ட்ஸ்லாம் வேற ஒரு வண்டியில் இருக்கிறாங்க. அங்கே சிக்னல் போட்டிருக்கனால கார் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க் ஏதோ காலில் பேசிகிட்டே எப்படி திரும்பி பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் மார்க்கோட பார்வை முன்னாடி தான் இருக்குது. எப்போ தான் அந்த சிக்னல் எடுப்பாங்களோ, எனக்கு வேறு வலிக்குது அப்படின்ட்டு அவர் செஸ்ட்டில் கை வச்சு அப்படி தேய்ச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அன்றைக்கி நாள் தான் அவர் வந்து பிரைட்டோட ஆளுங்களை அடித்து போட்டு அவர் கத்தியால் கீரல் வாங்கியிருப்பார்ல, அது வேறு அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அதை வேறு வெளியே வேறு காட்டிக்க முடியல. இங்கே மார்க்குக்கு தெரிஞ்சால் எப்படி காயப்பட்டுச்சு என்ன இதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருப்பார். அதனால சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ தான் அப்படி பார்க்குறாரு மார்க்கை. என்னாச்சு, யாரை பார்க்குறாரு இப்படி அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். மார்க் எங்கே பார்க்குறாரோ அதே பக்கம் தான் இப்போது டேங்குமே திரும்பி பார்க்குறாரு. யார் இவ்வளா இவன் என்ன இங்கே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறா? என்னன்னா அங்கே போகிறது வயன்தான். வயன் காரில் போகாமல் அவள் அந்த ரோடை அப்படியே கிராஸ் பண்ணுறா. அது காட்டன் சாரி தான் வியர் பண்ணுவாள்ல, அது எடுத்து ஒரு ஃபேஸ் அப்படியே மறைச்ச மாதிரி கையில் ஏதோ ஃபைல் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அவள் வந்து அப்படியே அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அங்கே மார்க் அவளை மட்டுமே தான் பார்த்துட்டுருக்குறான். இந்த பக்கம் டயம் இவன் என்ன இங்கே போயிட்டுருக்கா, ஏன் காரில் போகாமல் நடந்து போகிறா? இன்னும் இவங்களுக்கு ஜின் அப்புறம் ஆரம்க்கு மேரேஜ் ஆன விஷயம் தெரியாது. அங்கே ஜின்னுக்கும் வயனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது இல்லையா. இன்னும் வந்து ஆரம் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை. இந்த பக்கம் ட்ரையாங்க அப்படி யோசனையாக இருக்கிறாரு. இவன் வேற ஏன் இவ்வளோ அப்படி பார்த்துட்ருக்கான்? இப்போது ஃபயன் அந்த ரோடையுமே க்ராஸ் பண்ணி போயிட்டா எட்டி எட்டி பார்த்துட்ருக்கிறாரு. அண்ணா சொல்லுவே, என்னாச்சு, என்ன பார்த்துட்ருக்கீங்க? அது இங்கே ஒரு பொண்ணு க்ராஸ் பண்ணி போச்சு. எந்த பொண்ணுண்ணா? அது போது பாரு அப்படி சொல்லி இப்போது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி இப்போ அந்த பக்கமும் அப்படியே கிராஸ் பண்ணி போனோம். ஏன்னா பெரிய ரோடு அது. யாருண்ணா அந்த பொண்ணா? ஆமாவே, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இங்கே டயாங்க்கு. என்னன்னா என்ன சொன்னேன்? என்னடா சொல்லிகிட்டே இருக்கணுமா? சிக்னல் போட்டால் அந்த பொண்ணை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறா. அண்ணா அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம அந்த சைடு பொண்ணை சுற்றிட்டு தான் வரணும். நீ அந்த பொண்ணை மிஸ் பண்ணக்கூடாதுடா. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேரேஜ் பண்ண அந்த பொண்ணை தான் பண்ணுவேன். அண்ணா என்னடா அப்படி சொல்லி எட்டி அங்கே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியலடா, இதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்கணும். அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போது மேலே கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே திரும்பி பின்னாடி அஞ்சுனை பார்க்குறாரு. அஞ்சுன் இது எல்லாமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது வயன்னு சொல்லிட்டு அஞ்சுனுக்குமே தெரியும். வர்ற ஸ்மைலை அடக்கிட்டு உட்காந்துட்ருக்கிறாரு. கொன்றுவேன் சிரிச்சனா அப்படிங்கிற மாதிரி டேங் மிரட்டிட்டு, அண்ணா ஜோன் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? இது என்னடா கேள்வி? அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் சங்பின் இருக்கான்ல, அது ஜாக்சனோட மாமா தானே, அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும்? அந்த சங்பீனோட பொண்ணே இதுதான், பேர் வயன். என்னடா சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும்? 1 மந்த் முன்னாடி வேலை விஷயமா அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேனா அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே தான் நான் பார்த்தேன், இது சங்பீனோட பொண்ணு வயன் அப்படின்னு. இப்போது அப்படியே சாஞ்சிட்டாரு அந்த சீட்டில். என்னாச்சுண்ணா? பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துச்சுடா. நீ வேறு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னியா? சரி ஓகே, அந்த பொண்ணை எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக முடியாது. என்னென்ன சொல்கிற? ஜாக்சன் தெரிஞ்சவங்க தானே, அவன் மாமா பொண்ணு தானே, கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. சங்பீனுக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும், அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது.
சங்பீனோட பொண்ணை வந்து ராக்கிக்கு தான் மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி ஜாக்சனோட என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இங்கே டயம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. கோவம் வருது அவருக்கு. ஏன்னா ராக்கியை பற்றி எல்லாமே இங்கே மார்க் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல. அதனால் அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதுடா. அதை போய் அந்த பொறுக்கிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஜாக்சனை மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி சிக்னல் போட்டாங்க பாரு, கார் ஸ்டார்ட் பண்ண அப்படி சொல்லி அதை அப்படியே மறந்துட்டாரு. அந்த பக்கம் வயன் ரோட்டில் இப்படி நடந்து போனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவள் வந்து அன்றைக்கி மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்திருப்பா இல்லையா ஜீன். அப்புறம் ஆரமோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பேக் சைடு வழியாக தான் அவன் வந்து வெளியே போயிருந்திருப்பா. ஏன்னா பிரைட் அப்புறம் வந்து அவங்க அப்பா சங்பீன் ஜாக்சன் இவங்களோட ஆளுங்களாம் அங்கே வெளியே நிற்பாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதனால தான் பேக் டோர் வழியாக வந்துருப்பா. ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் கிட்டே வந்திருப்பா. திடீர்னு அந்த ஆட்டோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருந்துருக்கும். ஸ்டார்ட் பண்ண அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை. சரி இந்த ரோடை கிராஸ் பண்ணால் அந்த பக்கம் போயிடலாம்ல, அங்கே தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படி சொல்லி தான் அங்கே வயன் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பா. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வயன் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் திரும்பி பார்த்தா அது அவளுக்கு புரிஞ்சிருச்சு யார் அப்படின்னு. மிஸ்டர் கிம். ஆமாம்மா நான் தான் மிஸ்டர் கிம். நான் வேறு யாரோ சொல்லி பாய்ந்துட்டேன். சரி வா உள்ள போகலாம். நான் எல்லாம் சொல்லி வச்சிட்டேன். அந்த பேப்பர் கொண்டு போய் கொடுத்தா போதும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மும் அப்புறம் வந்து வயன் 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்த வேலையும் முடிஞ்சிச்சு. வயன் சொல்லுங்கள் அங்கிள், நடந்து போகிற இல்லை அங்கிள் எதுனா கேப் எதுனா புக் பண்ணிட்டு தான் போனோம். என்னாச்சு உன்னுடைய கார்? இல்லை அங்கிள் அது ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் பேக் சைட்லேருந்து தான் வெளியே வந்தேன். அவங்க எல்லாருமே என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்லி தான் நினச்சிட்ருக்காங்க. சரி காரில் ஏறு, உன்னை நான் ஹாஸ்பிட்டல் பேக் சைட்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு எதுக்கு? வாமா, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. உன்னை நினைக்கும் போதே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட சந்தோஷம் ஜீன் அப்புறம் ஆரமோட மேரேஜ் நடந்தது. என்ன நாங்கள் யாரும் தான் இல்லை பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அங்கிள் அப்படின்னு இப்போ காரில் தான் போயிட்டே பேசுகிறாங்க. வயன் சொல்லுங்கள் அங்கிள், இதுக்கு மேலே தான் நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது அவங்களோட டார்கெட் கண்டிப்பாக நீயாக தான் இருப்ப. அதான் அங்கிள் என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியல. ஜின்னை இதுலேருந்து காப்பாற்றணும்னு நான் நினச்சிட்டேன், காப்பாற்றிட்டேன். ஆனால் இதுலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன் தான் எனக்கு புரியவே இல்லை. பயப்படாத வயன், தைரியமாக போ. உன்னே மீறி இங்கே எதுவுமே நடந்துடாது. ஏன்னா உனக்கு பின்னாடி 5 பிரதர்ஸ் இருக்காங்க சரியா? அவங்கள மீறி தான் எதாக இருந்தாலும் நடக்கணும். எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சுகாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நிஜமாவா? யார் அவங்களுக்கு? இவங்கள பற்றி தெரியாது. அப்புறம் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்கலையா? நெக்ஸ்ட் இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். வேறு யாருக்கும் இப்போதைக்கு மேரேஜ் நடக்காதுன்னு தோணுது. ஜின்னை காப்பாற்றிட்டேன். ஆனால் பார்க்கு தான் என்னன்னு புரியல. பார்க்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். பார்க்கை பற்றி கவலைப்படாத, ஜியோன் அங்கே தான் இருக்கிறான். என்னது ஜியோன் மாமா அங்கேயா? ஆனால் ஜாக்சனுக்கு தெரிஞ்சா அவங்க உயிருக்கு எதுவும் மறுபடியும் ஆபத்து வந்துச்சுன்னா அதெல்லாம் ஜியோன் பார்த்துப்பாம்மா. இப்போ எல்லாருமே அவங்க உயிரை பணியை வச்சு தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. கொஞ்சம் விஷயம் வெளியே தெரிஞ்சால் கூட அவங்க எல்லாரும் ஒரு உயிருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி சில விஷயத்த மட்டும் தான் சொல்கிறாரு. என்னால் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியலம்மா. ஏன்னா கொஞ்சம் விஷயம் வெளியே தெரிஞ்சால் கூட அவங்க எல்லாரோட உயிருக்குமே ஆபத்தாயிடும். அதனால தான். ஓகே அங்கிள், அதை நினச்சிலாம் நான் கவலைப்படல அப்படி சொல்லி பேசிவிட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் பேக் சைடும் வந்தாச்சு. தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சொல்லிட்டு வயன் கீழே இறங்குறா. வயன் எஸ் அங்கிள், பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாரு, எதாக இருந்தாலும் கால் பண்ணு ஓகேவா? அப்படி சொல்லிட்டு வயன் இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போயிடறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ வயன் வீட்டுக்குமே வந்துட்டா. உள்ளே வந்து பார்த்தா அவங்க அப்பா கவுச்சில் அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. வயன் எதுவுமே கண்டுக்கல. அவன் நேராக இப்போ ஸ்டெப்ஸ் ஏற போகிறா. வயன் அப்படி சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. சொல்லுங்கப்பா அப்படி சொல்லி அவங்க அப்பா திரும்பி கூட பார்க்கல, முன்னாடி பார்த்தபடி தான் நிற்கிறான். ஏன்னா அவங்க அப்பா மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு அவன் வெளியே போக முடியாது. அதனால தான் அப்படியே சைலண்டாக நின்றுட்டுக்கிறான். நாளைக்கு உனக்கும் ராக்கிக்கு மேரேஜ். என்ன சொன்னீங்க அப்படி சொல்லி இப்போது திரும்பி அவங்க அப்பா பார்க்குறான். இது என்னோடய முடிவு கிடையாது, ஜாக்சனோட முடிவு. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் யாரும் கேட்கல. ஆல்ரெடி சொல்லிட்டு தானே இருந்தது, உனக்கு அந்த ராக்கி கூட தான் மேரேஜ். எப்போயோ நடக்க போகிறது நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளோதான். ராக்கி இங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கான். ஜாக்சனால் மேரேஜுக்கு வர முடியாது, ஏன்னா அவர் ஒர்க் விஷயமாக வெளியே போயிருக்கான். ஜாக்சன் எங்கே இருந்தாலும் நாளைக்கு உனக்கும் ராக்கிக்கும் நடக்கிற மேரேஜ் நடந்தே ஆகும். எந்த தப்பிக்கலான்னு மட்டும் நீ நினைக்காத. ஏன்னா இந்த வீட்டை சுற்றி அவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க. நாளைக்கு மேரேஜ்க்கு ரெடி ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அந்த சங்பேன் உள்ளே போயிடுறான். உள்ளே போனவன் என்ன யோசனத்தில் மறுபடியும் வந்து மொபைல் கொடு, எதுக்கு மொபைலை கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபைனோட கையிலேருந்து அந்த மொபைலை வந்து கொடுக்குறான். அப்போ மொபைலை எதுக்குப்பா கொடுக்குற? அப்போ ப்ளீஸ் மொபைல் எது கொடு. நீ அந்த ஜின்னுக்கே மேரேஜ் பண்ணி வச்சோம் தானே, உன்னைய சின்ன பொண்ணுன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டோம். உன்கிட்ட மொபைல் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்துகிட்டு ஒரு ரூமில் போய் கதவை சாத்திடுறான்.
ஃபயன் செம்ம வேகமாக வெளியே ஓடியாந்து பார்க்குறா, எப்படியாவது வெளியே போயிடலாமா அப்படின்னு. ஆனால் அளவுக்கு மீறி அவ்வளோ கார்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அவளுக்கு தெரிஞ்சிச்சு இதுலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேராக அவளுடைய ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டா. யோசிக்கிறா என்ன பண்ணுறது. ஆனால் இந்த மேரேஜ் மட்டும் நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம கோலையும் கிடையாது, தான் உயிரை வந்து எடுத்துக்கிற அளவுக்கு இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது. இதுலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபயன் அழகாக ரெடி ஆகி ரூம்லேருந்து வெளியே வரா. சங்பின் அங்கே தான் உட்காந்துட்ருப்பாரு. இவளை எப்படி ரெடி பண்ணி கூட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு உட்காந்துட்டுருப்பாரு. பார்த்தா ஃபயன் அங்கே ரெடியாகி வந்துட்டுருக்கா. இது அவராலே நம்ப முடியல. அப்போ போகலாமா, இப்போ போல தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே காரில் தான் அங்கே சங்பின் திரும்பி வயனை பார்க்குறாரு. நீ எதுவும் பிளான் போடுறியான்னா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா உன்னை சுற்றி ஃபுல்லாக ஜாக்சனோட ஆளுங்க நிற்கிறாங்க. உன்னால் தப்பிச்சு போகவே முடியாது வயன். அப்பா உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? நானும் ஜின்னும் உங்களுக்கு பிறந்தவங்க தானே? வயான் அப்படி சொல்லி கத்துறாரு. டிரைவர் வேறு இருக்கிறாரு. அது சங்கினுக்கு அசிங்கமாக போயிடுது. அப்பான்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. இத்தனை நாள் அந்த ஜாக்சனுக்கு கையால் இருந்த, இப்போ கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறியா? அதுவும் பெத்த பசங்களையே. சி அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறா. இப்போ கார் மேரேஜ் ஹாலுக்குமே வந்துருச்சு. கார் ஸ்டாப் பண்ணே பையன் டோர் திறந்துட்டு விறுவிறுன்னு அந்த ஹால் உள்ள தான் போகிறா. அங்கே ராக்கி நின்று பையனே தான் வச்சுக்கன்னு இருக்கான் பார்த்துட்ருக்கான். அவன் ஃபேஸை பார்க்கல, அவன் அவனுடைய உடம்பு தான் பார்க்குறான். கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறான். இதை பார்க்குற பையன் பொறுக்கி அப்படி சொல்லிகிட்டே தான் அவளுடைய ரூமுக்கு வந்து போயிடுறான். அதாவது மேரேஜ் ஹாலில் வந்து அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ரூம் இருக்கும் இல்லையா, மணப்பெண் மணமகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு தான் வந்து போயிடுறான். இப்போது கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. மிரர் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கா. அவ்வளோ போல்டாக வெளியே இருந்தாலும் இப்போது கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவ்வளோதானா, நம்ம லைஃப் முடிய போதா அப்படி சொல்லி யோசிச்சாலும் இன்னொரு மனசு இல்லை, கண்டிப்பாக நேரம் அவங்க யாருன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எதனா ஸ்டெப் எடுப்பாங்க அப்படி சொல்லி தான் யோசிக்கிறான். என்னென்னா மேரேஜ்னு சொல்லி சொன்ன உடனே இவன் டக்குன்னு ஜென்னுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். இந்த மாதிரி வந்து ராக்கி கூட நாளைக்கு எனக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த தைரியத்தில் தான் இப்போ அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான். இப்போது அந்த பையனோட ரூம் டோரை யாராவது தட்டுறாங்க. உங்கள் சங்கின் வந்து ஏய் யாருமா என்னம்மா பண்ணுற? அது நான் மேக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டா, அந்த ரூமுக்கு நீ போகக்கூடாது. இல்லை சார், ஜாக்சன் சார் தான் ஏற்பாடு பண்ணாங்க. ஜாக்சனா? சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லி திரும்ப தான் ஒரு செம்ம ஷாக்கு. என்னென்னா அங்கே ஆரம் அப்புறம் 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போ நேராக போய் ஏய் நீ எதுக்கு வந்தேன்னா என் சிஸ்டரோட மேரேஜ் இருக்குது, அதை பார்க்குறதுக்காக வந்தேன். ஏன்னா அதை நான் நம்பணும். எதுவும் பிளான் போட்டிருக்கேன்னா? நான் என்ன பிளான் போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜீன் இப்போ நேராக வந்து ஒரு முன்னாடி இருக்க சேரை இழுத்து போட்டு உட்காராரு. பக்கத்துலேயே ஆரம் வந்து உட்காராரு. அதை பார்க்கவே முடியல, அவ்வளோ கடுப்பாகுது. அங்கே சங்பின்னால எதுவுமே பேச முடியல. மேரேஜ்க்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் எதுவுமே பேசிக்கல, அப்படியே சைலண்ட்டாக போயிட்டாரு. ஆனால் அங்கே ஜென்னு தான் முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஜென் அந்த சங்பினை திரும்பி கூட பார்க்கல. இங்கே ஆரம்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ராக்கியை தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. ராக்கிக்கு பக்கத்தில் நிற்கிற அவங்களுடைய சித்தப்பா மேக்ஸ், அவரை தான் வச்சுக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் வயனோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் ஆல்ரெடி எதெல்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்லை மேம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, நான் சரி பண்ணுறேன், வச்சு பண்ணாத, பிடிக்கல, நீ போ தயவுசெய்து ரூம் விட்டு வெளியே போ. டைம் இல்லை, என்னை ஆரம் சார் தான் அனுப்பிச்சி வச்சார். இந்த ரூமோட வாஷ்ரூமில் மேலே ஒரு விண்டோ இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக அது வழியாக தப்பிச்சு போயிடுங்க. அதில் இருக்க கிளாஸ்லாம் ஆல்ரெடி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் எப்படியாவது நீங்கள் ஏறி குதிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் உங்களை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இதை ஆரம் சார் தான் சொன்னார். இப்போ ஓகே மேம், ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுது. இப்போ தான் ஆஃபீஸில் அவ்வளோ பிரைட்டு, அவ்வளோ பிரகாசம் தெரியுது. ஒரு வழி கிடச்சிருச்சு, ஆரம் நம்மளை எப்படி இதுலேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இது வரைக்கும் வந்துட்டு இருப்பான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு வயனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுச்சு. போனோடனே அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்போ சங்பின் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லாம் முடிஞ்சா அவங்கள கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைனா மேக்கப்லாம் கலைஞ்சிரும். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மேக்கப் கலைஞ்சிருமா சார்? கண்ணிலெல்லாம் ஐலைனர்லாம் போட்டிருக்கேன் சார், பைசெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக கலைஞ்சிடும். அதனால் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு உள்ளே போங்க. என்னவோ இந்த பொண்ணுக்கு என்னென்னத்தையும் மூஞ்சில் போடுதுங்க அப்படி சொல்லி தான் அங்கே சங்பின் அப்போ கூட அங்கே முன்னாடி உட்காந்துருக்க சின்ன யாருமே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதனா பிளான் போட்டு வயனங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்பினோட பார்வை அவங்க மேலே தான் இருக்குது. அங்கே மேக்ஸோட பார்வையும் ஆரம் மேலே தான் இருக்குது. எங்கேயோ பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் அந்த மேக்ஸுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்பா சொல்லு ராக்கி, என்னாச்சு, யார் பார்த்துட்ருக்கீங்க? அது யார்? அதுவா ஜின் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்களே அவன் தான். அவங்கள யாரும் உள்ளே விட்டது? அந்த சம்பினை போய் அப்பா மேரேஜ் இதனால ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அவங்க இருந்தால் இருந்துட்டு போகிறாங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, இன்னும் 1 ஹவரில் அந்த ஃபைன் எனக்கு சொந்த போயிடுவா, ப்ளீஸ்ப்பா அமைதியாக இருப்பா, நீ ஒரு அலைஞ்சாண்டா அப்படி சொல்லிட்டு அந்த மேக்ஸ் அங்கே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அப்படியே இப்போ நம்ம ஃபைன் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, ரூமில் கிடையாது வாஷ்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா
ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை விரப்பட்டு ஏற முடியலையே அப்படி சொல்லி ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கான். இப்போ ஏறி அந்த விண்டோவில் அப்படியே ஏறி உட்காந்துட்டான். இப்போ எட்டி பார்க்குறா. அந்த ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு கீழே தான் அப்படி எட்டி பார்க்குறா. யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன தங்கந்து பார்த்துட்டு இருக்க, குதிச்சா அடிப்படுமே. அப்போ நீ ராக்கியை மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஐயோ வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எக்ரி அப்படி குதிச்சிடா. குதிச்ச குதியில் அந்த பர்சன் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகிறாரு. இருந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்க வால் அப்படியே சாஞ்ச மாதிரி வயனை அப்படியே பிடிச்சிடாரு. அப்பா கீழே தள்ளி விட்டுருப்பேன். வாவ் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க. நீ நீ ஜியோன் மாமாவா? இல்லை ஜங்குக் மாமா. ஓ அப்போ நான் ஜோன் மாமா வரலையா? ஜோன் மாமா வந்தார்னா பின்னாடியே ஜாக்சனும் வருவார், பரவாயில்லையா? இல்லை இப்போ இப்போ எப்படி தப்பிக்கிறது மாமா? ஏறு, என் மேலே ஏறி அந்த பக்கம் குதி. மாமா உங்களுக்கு வலிக்குமே. ஏறுடி. சும்மா பேசிக்கிட்டு இந்த பக்கம் காட்ஸ் வந்துடுவாங்க. அப்புறம் இழுத்து கொண்டு போய் அந்த ராக்கிக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. நான் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் போயிடுவேன். இல்லை எனக்கு ராக்கி வேணாம். அப்போனா ஏறு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் பையனை அப்படியே தூக்குறாரு. முன்னாடி இந்த கணக்கிற மாமா கிண்டல் பண்ணாத, எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கேன், பார்க்க அப்படி தான் இருக்கு, ஆனால் வெயிட்டாக இருக்கே அப்படி சொல்லி ஜங்குக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்கிறாரு. பையனும் ஒரு வழியாக இப்போ ஏறி அந்த எப்படி இப்போ அந்த வாஷ்ரூம் அந்த விண்டோவில் உட்காந்தோல அந்த மாதிரி இப்போ அந்த வால்லையும் இந்த பக்கம் கால் அந்த பக்கம் கால் போட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போது அவள் அந்த அந்த செவத்துலேருந்து அந்த பக்கம் குதிக்கணும். என்னது இவனா? இல்லை ஜங்குக் மாமா, நான் இவ கூட போக மாட்டேன். இந்த பக்கம் ஜங்குக் ஹிப்பில் கை வச்சுட்டு, அப்போனா சரி இந்த பக்கம் வா குதி, நானே கொண்டு போய் ராக்கி கையில் உன்னை கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை எனக்கு ராக்கியும் வேணாம் இவனும் வேணாம், எனக்கு இவனும் சுத்தமாக பிடிக்காது. ஐயோ வயன் டைம் இல்லை, இன்னும் யாரும் உங்கள் அப்பா அந்த டோரை தட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ வேறு வழியே இல்லையா? வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த அங்கேருந்து ஜங்குக் வந்து போயிடுறாரு. மாமா கத்தாத வயன் குதி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. அவர் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, அங்கே கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே யூனிஃபார்ம் தான் அவருமே போட்டிருக்காரு. ஆனால் கண்ணில் வந்து கிளாஸ் போட்டிருக்காரு, ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி போட்டிருந்துருப்பாரு. வயன் குதிக்கும் போது தான் அந்த கையோட அந்த மாஸ்கையுமே அவுத்து விட்டுருந்துருப்பா. இப்போ மறுபடியும் அதை சரி பண்ணிட்டு ஒரு போயிடுறாரு. இப்போ வயனுக்கு ஒரு வழியே இல்லை. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா டயம் கையை கட்டின மாதிரியே வயனை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் குதிக்கிறேன், குதி, நான் விழுந்துருவேன், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ தானே பிடிக்கணும். என்னை உன்னை பிடிக்க சொல்லலாம் இங்கே சொல்ல, நீ வந்து குதிப்ப, உன்னை கூட்டிகிட்டு காரில் கூட்டி இந்த இடத்த விட்டு நான் போகணும். இதுதான் எனக்கு கொடுத்த வேலை. இப்போ நீ குதிச்சிட்டேன்னா அந்த வேலையை நான் செஞ்சிடுவேன். ஏய் குதிச்சா அடி போடுன்னு சொல்கிறேன்ல, உனக்கு அடிப்பட்டா எனக்கு என்ன? உன்னைய அப்படி சொல்லி அப்படி பல்ல கடிக்கிறா. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் டயாங் இங்கே கூலாக அப்படி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. வேறு வழி கிடையாது. அந்த பக்கம் டோர் தட்டுற சத்தம் இங்கே வரையும் கேட்குது. பையன் டோரை ஓப்பன் பண்ணு சொல்லி அங்கே டோரை போட்டு தட்டிட்டு கிடக்குறாங்க. இன்னும் 2 செகண்டில் நீங்கள் குதிக்கலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ ராக்கிக்கு சொந்தமாயிடுவா. இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே குதிக்கிறா. கண்ணை மூடிட்டு அடிதான் பட போதும் அப்படின்னு. டயாங் அப்படியே கையில் ஏந்துற மாதிரி இப்படி கேரி பண்ணி தூக்குவாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. இப்போ தான் வயன் அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தோம் அப்படின்னா டயாங்கோட கையில் இருக்கான். இப்போ அப்படியே டயாங்கோட ஃபேஸை பார்க்குறான். டயாங் வயனை பார்த்து நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. ரொம்ப பண்ணுற நீ, ஆரம்பமாக்காக நான் பேசாமல் இருக்கேன். இல்லைனா என்னடி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் உன்னை ஏன் அப்படி சொல்லி 2 கையுமே இப்போது டயாங்கோட நிற்கிட்ட எடுத்துகிட்டு வரா. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ரோட்லேயே உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்லி அந்த கையை மறுபடியும் எடுத்து வச்சுக்கிறா. இப்போ டயாங் அவளை தூக்கி கொண்டு போய் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. இப்போ டயாங் ஷிட் அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக வந்து அந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன சொன்னால் அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. டயாங் ஒரு ஃபேஸில் மாஸ்க் போட்டு இப்போ காரை அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போச்சு மாட்டிக்கிட்டோம், அமைதியாக இருக்க கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக காரை வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பின்னாடியே 2-3 கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. டயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த காரை அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டே எல்லாத்துக்கும் நீ தானே அப்படி சொல்லிட்டு அந்த சங்பீன் வந்து அருமோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறாரு. இப்போது ஜின் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போது என்ன நடந்துச்சு உனக்கு தெரியாதா? வயன் இங்கே இல்லை, அப்போது நீங்கள் 2 பேர் தான் அதுக்கு காரணம். முழு மரியாதையை சொல்லிடு. வயன் எங்க? எனக்கு இப்போ வயன் வந்தே ஆகணும் அப்படி சொல்லி ராக்கி இப்போது அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்துடுறான். பின்னாடி மேக்ஸுமே வராரு. என்கிட்ட கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? ஜின் ரொம்ப நடிக்காத, உன்னை பற்றி எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒழுங்கு மரியாதையை சொல்லு. வயனுங்க அப்படி சொல்லி மேக்ஸ் கேட்குறாரு. என்ன நீங்கள் ஆளாளுக்கு எங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறீங்க? எனக்கும் ஜென்னுக்கும் எதுவுமே தெரியாது. அவள் வயனோட மேரேஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதனால நான் கூப்பிட்டு வந்தேன், அவ்வளோதான். வயன் எங்கே போனான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? இப்போது சங்பேன் அப்படி 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு. முதல்ல அந்த ஓடுகொல்லி வயனை பிடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன்.
காரில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக போடா, என்னடா பண்ணுற, போட்டால் உடஞ்சிரும், பல்ல உடச்சிட வேண்டி. இப்போ கத்திக்கிட்டு இருக்கியா, எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தோம் குத்தி குத்தின்ட்டு. நீ அப்போவே குதிச்சிருந்தா நேரம் அவனுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆகியிருந்துருக்கலாம். ஏன்னா முன்னால் வந்துச்சு, வாயை திறந்த இங்கே பலாரும் ஒன்று வச்சிருவேன். அடிப்பியா, என்னை அடிப்பியா நீ, அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு கையை ஓங்கிட்டாரு. அவர் செம்ம காணில் இருக்கிறாரு. மாட்டணும்னு சொன்னால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். அமைதியாக உட்காந்துரு அப்படி சொல்லி செம்ம ஃபாஸ்ட்டாக கார் போகுது. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு வழியாக கார் அப்படி இப்படின்னு ஓட்டி சேஃபாக ஒரு இடத்துலையுமே வந்து கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த ஸ்டேரிங்கில் கை வச்சபடியே அப்படியே சீட்டில் சாயிறாரு. அவருக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்திருக்கும். இப்போ தான் ரிலாக்ஸாக அந்த சீட்டை அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. சொல்லுங்கள் ரம்யா, சேஃபா? சேஃப். பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க போல இருக்கு. அவங்கள அப்படியே டைவர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வரல? இப்போ எங்களால் வர முடியாது, ஏன்னா எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓ, நீங்கள் நேரில் வந்து சொன்னால் சரியாக இருக்கும்னு நினச்சேன். சரி, நீங்களே அவங்ககிட்ட சொல்லிங்க, என்னால் அவங்ககிட்ட பேச முடியாது அப்படி சொல்லி மொபைல் எடுத்து இப்போது வயன்கிட்ட நீட்டுறாரு. என்ன, உங்ககிட்ட பேசணுமா? அப்படி சொல்லிட்டு போய் வேகமாக அந்த மொபைல் வாங்கிட்டு, ஹலோ, இதை பார் வயன், ஜெயாங் ஒரு பிளேஸ் கொண்டு கூப்பிட்டு போவான். ஆரம்பமாக அதை தான் நான் சொல்லணும். என்னால் இவன் கூடலாம் போக முடியாது. என்னை வேறு எங்கன்னா கூப்பிட்டு போங்க. வயன் சொல்கிறது கேள் வயன். ஜீன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ஜீன். இந்த பார் வயன், இப்போதைக்கு நீ வெளியே போகிறது சேஃப் கிடையாது. ஜாக்சன் நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிடுவான். ஜெயாங் உன்னை ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போவான். அதுதான் எங்கே? அதுவும் ஜாக்சனோட இடம் தான். எனது ஜாக்சன்லேருந்து காப்பாற்றி மறுபடியும் அதே இடத்துக்கா? அவன் இடத்துல நீ இருப்பான்னு சொல்லி அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டான்ல. உன்னை வெளியே தான் தேடிட்டு இருப்பான். மாமா அதுக்குன்னு என்னால் முடியாது மாமா, இவன் கூட. இந்த பார்வையன், ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோ, ஓகேவா? சரி, ஓகே மாமா அப்படி சொல்லி ஒரு வழியாக ஒத்துக்கிறான். ஆனால் இவனை சும்மா என்கிட்ட சண்டை போட வேணும்னு சொல்லு. எனக்கு இவனா இந்த பாராரம் இவளை என்கிட்ட மரியாதையோடு பேசலு, இல்லைன்னா பல்ல உடைச்சிருவேன் அவளை. எங்கே உட டாக்டரோட பல்லே உடைப்பியா? ஏன் டாக்டருக்கு அடித்தா பல்லு உடையாதா? அப்படி சொல்லிட்டு எக்கிரிட்டு வந்து டயாங் வராரு. டயாங், நீயும் ஏன்டா முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. அந்த பக்கம் ஜங்குக் சிரிக்கிற சத்தம் இங்கே வரையும் கேட்குது டயாங்க்கு. ஜங்குக் ரொம்ப சிரிக்காது சரியா, உன் வாயை உடைச்சாலும் பல்லு உடையும். உடைப்பியா, வந்து உடையா பாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஜங்குக் கத்துறாரு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு ஆரம் கத்துனோன்னு தான் அந்த பக்கம் டயாங்கும் அந்த பக்கம் ஜங்குக்கும் அமைதியாகிடுறாங்க. என்னன்னு சொன்னால் அங்கே ஜின் அப்புறம் ஆரமோட காரை ஜங்குக் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காரோட டிரைவராக தான் அவரால் உள்ளே வர முடியும், அதனால தான் அப்படி வந்திருந்திருப்பார். இதை பார்வையன், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலையே எப்படி திறமையாக பார்த்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனது ஒரு நிமிஷத்தில் நீ டேமேஜ் பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டேங்கோட மைண்ட் வாய்ஸ். ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு அவள் என்ன சொல்லணும் அதை மட்டும் கேட்டு நடந்துக்கும். சரி ஓகே மாமா. ஜின்ன நான் நல்லா தான் இருக்கேன், நீ உன்னைய பார்த்துக்கோ சரியா? எக்காரணத்தை கொண்டும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடாத சரியா? என் மேலே ப்ராமிஸ் வையான். ஓகே ஜீன், உங்கள் மேலே ப்ராமிஸ். நீங்கள் என்றைக்கு வெளியே வர சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் அந்த இடத்த விட்டு வெளியே வருவேன், போதுமா? சரி ஓகே ஆரமையா. எனக்கு செகண்ட் லைனில் அந்த மார்க் வந்துட்டுருக்கான், ரொம்ப நேரமாக நான் காலம் இல்லை அதை தேடிட்டுருப்பான். டேய், உன்னை நம்பி தான் வாயினை அமுச்சு வைக்கிறோம், அதான் எனக்கு அறிவில்லை, நான் முட்டாள், அவன் பெரிய ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்? டேய் அதுக்கு இல்லைடா, போதும் போய், உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படி சொல்லி கால் அப்படியே கட் பண்ணிடுறாரு. ஹலோ சொல்லுங்கண்ணா, எங்கடா போனேன், ரொம்ப நேரமாக காணோம். அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? வீட்டில் வந்து சொல்கிறேன், இன்னொரு 1 ஹவரில் உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சைடாக திரும்பி பையன் வந்து டயாங்கை பார்த்துட்ருக்குறான். இப்போது டயாங் பையனை பார்த்து கண்ணடிக்கிறாரு. பொறுக்கியாக இருப்பான் போல இருக்குது அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறான். இருடி, உன்னை வச்சு செய்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு இப்போது ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, என்னாச்சுண்ணா, ஏன் இப்படி நடந்துட்டுருக்கீங்க? டேய் ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போனா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே, ரொம்ப நேரமாக காணோடா, அதான் கால் பண்ணேன், ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது வெயிட் பண்ணனான்னு சொன்னான். என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அஞ்சன் யோசிக்கும் போது தான், ஆட்டா பாவி, இவன் பண்ணுற வேலை இருக்கே, அந்த பொண்ணு வாயை திறந்த என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அர்ஜுன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னாச்சு உனக்கு தெரியுமா, நான் இப்படி யோசிச்சுட்ருக்கேன்? ஐயோ இல்லைண்ணா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ரொம்ப ஆர்வமாக அங்கே மார்க் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு தெரியும்ல. அவர் பேசாமல் கையை கட்டிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்ருக்கிறாரு.
வா உள்ள வா அப்படி சொல்லிட்டு இப்போது ஒரு பொண்ணோட கை பிடிச்சி கூட்டு வராரு மட்டும் அங்கே மார்க்குக்கு தெரியுது. என்னடா இவனு இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஒருவேளை அந்த ராக்கி கூட எதுவும் சுற்றினானே என்ன? ஐயோ இந்த பைத்தியம் அதுக்கு மேலே யோசிக்குது போல இருக்குது. என்னன்னு சொன்னால் அவள் ஃபுல்லாக அந்த புர்கா மாதிரி போட்டு வருவாங்க இல்லையா, நோஸ் பீஸ்லாம் போட்டு ஃபேஸை மறைச்சி அந்த மாதிரி கூட்டு வந்துட்டுருக்கிறாரு டயாங். இந்த ட்ரெஸ்ஸு வேறு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே வரா காரில். இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்து அவன் மூஞ்சி மேலே தூக்கி போட்டுருப்பாரு. என்னென்னு இது, இதை போட்டு ஃபுல்லாக மறைச்சிக்கோ, இந்த மாதிரி மூஞ்சியை காமிச்சிட்டு வந்தோன்னா அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக அங்கே ஜாக்சனோட ஆள், உடனே அவனுக்கு தகவல் போயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு வந்துருப்பா. அவருக்கு சுத்தமாக பிடிச்சிருக்கிறாரு, உச்சி கூட விட முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வீட்டுக்குள்ளேயும் போயிட்டான். ஏய் நிறுத்து, இது என்னடா வேலை? உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இங்கே கூட்டு வரது எனக்கு பிடிக்காது. நீயும் எனக்கு இப்படியா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு. ஐயோ அண்ணா என்னாச்சு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த சர்ப்ரைஸ் தான் இது. எனது நான் தான் சர்ப்ரைஸா அப்படின்னு அங்கே சைடாக திரும்பி டயங்கை பார்க்குறா. அந்த கையை டயங் விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கையை எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறா, கையை விடவும் மாட்டுறாரு. என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியல எனக்கு. அண்ணா இருங்கண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த நோஸ் பீஸை மேலே தூக்கி போடுறாரு. அவ்வளோதான் அங்கே மார்க்குக்கு டேய் அப்படி சொல்லி இப்போ திரும்பி விய பார்க்குறாரு. அண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் ஆசைப்பட்டு பொண்ணுனா உங்களுக்காக கஷ்டப்பட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன். அட பாவி என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க, இது அந்த ஜாக்சனுக்கு தெரிஞ்ச என்னாகும் தெரியும்ல. அண்ணா சும்மா பயப்படுறீங்க, உங்களுக்கு அந்த ஜாக்சன் முக்கியம்னா எனக்கு நீங்கள் முக்கியம்னா, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்கலன்னா எப்படி? என்னது நான் பொருளா? அப்படி சொல்லி இப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறா. எதுவும் வாயை திறக்க முடியல அவளால். டேய் அதுக்குன்னு என்னடா இதெல்லாம், இங்கே நிற்கிறவங்களாம் தெரியும்ல, எல்லாமே இந்த ஜாக்சனோட ஆளுங்கடா. இந்த பொண்ணு இங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான். அண்ணா தெரிஞ்சா தானே, அதுக்கு தான் இந்த மாதிரி மறைச்சி கூட்டம் வந்திருக்கேன். அங்கே மார்க் திருன்னு முழிச்சிட்ருக்கிறாரு. அண்ணா என்னென்னா ஆச்சு உங்களுக்கு, இங்கே ஆசைப்பட்ட பொண்ணுனா இவ கூட தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும். அங்கே மார்க் திருன்னு பையனை தான் பார்த்து முழிச்சிட்ருக்கிறாரு. அண்ணா அந்த பொண்ணுக்கு அந்த மேரேஜில் விருப்பமே இல்லைண்ணா, கேட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இந்த பொண்ணாக தான் செவரேறி குதிச்சு கீழே குதிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் காரில் வச்சு கூப்பிட்டு வந்தேன், அப்படி தானே அப்படி சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல பிள்ளையாட்டம் வயனை பார்த்து கேட்குறாரு. வயனும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாம். அண்ணா என்னண்ணா யோசிக்காதண்ணா, ஏற்கனவே அந்த ராக்கியால் தான் அந்த பொண்ணும் அதையே ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இந்த விஷயம் ஜாக்சனுக்கு தெரிஞ்சால் என்ன வந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் ஜாக்சன்ட்டு எதுவுமே மறைச்சது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ராக்கியை பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாக்சனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லைடா, ஆனால் நான் இருக்கேன் உங்களுக்கு, அப்படி எதுக்கு பயப்படுறீங்க? கொஞ்சம் நாளைக்கு இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராக்கியை நான் பின்னாடி சுற்றிட்டு இருக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் இவங்களே மேரேஜ் பண்ணிக்கங்க. என்ன மேரேஜா? அட பாவி, என் மேரேஜை யாரும் முடிவு எடுக்கிறாங்களே, அதுவும் நீ எடுக்கிற பற்றியா, அது தாண்டா என்னால் தாங்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி அங்கே பையனோட மைண்ட் வாய்ஸ். இப்போ சடனாக வாசல் ஏதோ கார் வர சத்தம் கேட்குது. டீ பூச்சிடா, ராக்கி வரான்டா. அண்ணா எதுக்கு பயப்படுற, நான் இருக்கேன்ல. ஐயோ நீ முதல்ல இந்த பொண்ணை கூட்டு எதனா ரூம் கூட்டு போ, எந்த ரூம் ரூம் கூட்டு போ, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ இந்த பொண்ணு இங்கே இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அவ்வளோதாண்டா, கூட்டு போடா அப்படின்னு சொன்னேன். இப்போது பையனோட கையை பிடிச்சி தரன்னு அவருடைய ரூமுக்கு தான் கூட்டு போகிறாரு. ராக்கி மேக்ஸ் சார் நீங்கள் எங்கே இங்கே? ஜம்பின் ஐயோ எல்லாருமே வந்திருக்காங்களே அப்படின்னு மொத்த தடவையாக அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கிறாரு மார்க்கு. என்னாச்சு? அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சம்பின் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இப்போ மேக்ஸ் இதுக்கு தான் சொன்ன மார்க், நீ அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? நீ சொல்லு. என்னடா சைலண்ட்டாக நிற்கிற? அது வந்து என்ன ஆச்சு? நீ அங்கே இருந்திருந்தா அந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல? இல்லை கண்டிப்பாக நடந்திருக்காது. இதோ பார் மார்க் அப்படி சொல்லி இப்போ ராக்கி நேராக பையன் மார்க்கோட ஷர்ட்டை பிடிச்சி, எனக்கு வயன் வேணும், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவள் வேணும். இவ்வளோ நேரம் பாய்ந்து போயிருந்த மார்க், நீ செத்தா கூட உனக்கு கிடைக்க மாட்டாடா, அந்த வயன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மார்க் அப்படியே யோசிச்சுட்டு, கண்டிப்பாக அந்த வயன் எங்கே இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்த வேண்டியது இந்த மார்க்கோட வேலை. இப்போது ஜாக்சன்ட்டேருந்து ஜங்பின் கால் வருது. சொல்லு ஜாக்சன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஒரு பொண்ணு கூட உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியாதா? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இப்போ தான் மார்க்கிட்ட வந்திருக்கோம், அப்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படி தானே? அங்கே இருக்க எவனுமே திரும்ப அங்கே வந்துடக்கூடாது. ஒன்று தானாக செத்து போயிட சொல்லிடு, இல்லை உயிர் வேணும்னு சொன்னால் அந்த இடத்த தப்பிச்சு ஓட சொல்லிடு. திரும்ப என் முன்னாடி வந்து எவனுமே நிற்கக்கூடாது. ஆல்ரெடி ஜின் போயிட்டான், இப்போ வயன்.
சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிங்களா இல்லையா? அது செக் பண்ணோம். ஆனால் அது பேக் சைடாக இருந்தனால தெரியல. நல்லா வருது எனக்கு வாயில். உங்களெல்லாம் நினைக்கும் போது ஒரு ஒரு விஷயத்த உங்களை நம்பி பொறுப்பாக விட்டால் அப்படி தான் அந்த பிரைட் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. இப்போது நீங்கள் உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? வயன் எங்கே போயிருப்பா? அவளுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவள் இந்த நாட்டிலே இருக்க மாட்டான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன இதுக்கு எல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க? போய் ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ண வேண்டியதானே? இது கிளம்பிட்டோம் ஜாக்சன். அதுக்கு முன்னாடி மார்க்கிட்ட ஃபோன் கொடு. அப்படி சொன்னேன். இப்போ மார்க்கை ஃபோன் வாங்கி சொல்லுங்கள் ஜாக்சன். இந்த பார் மார்க், எனக்கு இவங்க யார் மேலே நம்பிக்கை கிடையாது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. வயன் ராக்கியை தான் மேரேஜ் பண்ணோம். இன்னொரு வாட்டி என்னாலாம் தோற்றுக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா? உன்னையை நம்பி இந்த வேலையை ஒப்படைக்கிறேன். நீ தான் அதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஓகே ஓகே ஜாக்சன். இப்போ அப்படியே நம்ம ட்ரையாங்கோட ரூமில் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு தான் சொன்னேன் இங்கே கூப்பிட்டு வரதுன்னு. அங்கே பார்த்தியா அவன் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னன்னா மொபைல் அங்கே ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பாங்க. அமைதியாக இருடி, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வயனும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா, அண்ணா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இல்லவே எந்த தப்புமே பண்ணல. என் ராக்கிக்கு கிடையாது, அவள் எனக்கு தான். ஆனால் இப்போதைக்குன்னு நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க சீக்கிரட்டை தான் வச்சுருக்கணும். அதுதான் எப்படின்னு சொல்லி எனக்கு. ஏன்னா இங்கே இருக்க ஆளுங்களில் முக்கால்வாசி பேர் ஜாக்சனுக்கு தெரிஞ்சவங்க தான். அதுதான் இதாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வரமாட்டாங்க. இருந்தாலும் அண்ணா அதை நினச்சிலாம் பயப்படாதீங்க. நம்ம வேணால் ஒரு பிளான் வேணால் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் நம்ம அப்படியே மாற்றிடலாம். ஜாக்சனுக்கு தெரியாமையே ஒவ்வொரு ஆளுங்களா வேறு யாருன்னா புது ஆளுங்களை நம்ம உள்ளே கூட்டு வரலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இது சரியாக வருமா? எனக்கு தெரிஞ்சு தான் சரியாக வரும்னு தோணுதுண்ணா. சரி ஓகே, இப்போ நான் கொஞ்ச நாள் கழித்து நானும் வயனை மேரேஜ் பண்ணிக்கிறோம். அண்ணா அவசரப்படாதீங்கண்ணா. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கோங்கண்ணா. அந்த பொண்ணுக்கு ராக்கியை தான் பிடிக்கல. ஆனால் உங்களையும் பிடிக்குமான்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் முடியணும். கொஞ்சம் கொஞ்சமாக வயனை அவங்க எல்லாம் மறந்துடணும். அதுக்கப்புறம் வயனுக்கு உங்களை பிடிக்கணும். அப்புறம் தானே நான் மேரேஜ்லாம். ஆமல, நீ சொல்கிறது கரெக்டு தான். விருப்பம் இல்லாமல் நம்ம யாரையும் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, நீ ரொம்ப நல்லவனாக தெரியலையடா. உனக்கு எப்படி கொலை பண்ணுறதுன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு சொல்லி வண்டியை சுழிஞ்சிட்டு அங்கே டேங்க நிற்கிறாரு. சரிடா, இப்போ அந்த பொண்ணு எங்கே? இப்போதைக்கு நான் யார் ரூமில் தானே இருக்குது. எப்படா ஓ ரூமில்? கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு யார் ரூம்லேயே இருக்கட்டும்னா நான் அர்ஜுனோட ரூமில் தங்கிக்கிறேன். நம்ம இந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஆளுங்களை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறமா தான் வயனை நம்ம தனி ரூமில் வைக்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எனக்காக நீ இவ்வளோலாம் யோசிக்கிற பற்றியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இதுக்காகவே நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும்டா. அப்படி சொல்லி அங்கே மேலே நின்று இது எல்லாத்தையுமே வயன் கேட்டுட்ருக்கா. அவ்வளோ கோவம் வருது அவளுக்கு. குழந்தைங்களானா கண்டிப்பாண்ணா பெற்று போடுங்க. எல்லாத்தையும் நானும் அஞ்சோனுமே சேர்ந்தே வளர்த்துருவோம். என்னடா அஞ்சோன்? ஆமாவே நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்குறேன். டே, உன்னே மாதிரியே உன் ஃப்ரெண்டு இருக்காண்டா. நீ எப்படி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறியோ அதே மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் உன் ஃப்ரெண்டு கேட்குறாண்டா. ரொம்ப நல்லவனுங்கடா நீங்கள் 2 பேரும். சரிடா, நீங்கள் பார்த்துக்கோ. நான் எங்கள் வீட்டிலே இருந்தால் சந்தேகம் வரும். ஜாக்சன் என்னை நம்பணும்னு சொன்னால் நான் வயனை வெளியே தேடுற மாதிரி தேடுறேன். சரியா? நீ வயனை பார்த்துக்கோ. அர்ஜுன், நீ என் கூட வா. இன்னைக்கு இருந்தால் தான் வயனை சேஃபாக பார்த்துப்பான். அது சரி அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் இப்போது மார்க் கூட கிளம்பிட்டாரு. இப்போ ட்ரையாங் அப்படியே ரூம் டோர் போய் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ண தான் அங்கே இருக்க பில்லோ அது இது எல்லாம் பறந்து இப்போ ட்ரையாங் மேலே விழுகுது. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? என்னது கல்யாணம் பண்ணுவான் குழந்தை பார்ப்பானா? என்ன நினச்சிட்ருக்கா? என் வயசு என்ன, அவன் வயசு என்ன? அவனுக்கு 40 வயசு ஆகும் போல இருக்குது. ஏய், 40 வயசுலாம் இல்லடி, ஜஸ்ட் 35 வயசு தான். என்ன 35 வயசா? என்னோடய வயசு என்ன தெரியுமாடா? எனக்கு வெறும் 22 வயசுடா. அதனால என்னடி இருக்குது? அந்த மார்க் அந்த ராக்கியை கம்பேர் பண்ணும்போது மார்க் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நீ அந்த ராக்கியை மேரேஜ் பண்ணுறதுல இவனை மேரேஜ் பண்ணிக்கோ. ஏய், ரொம்ப ஓவராக நடிக்காத சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த மார்க்கை போட்டு தான் இங்கே வந்திருக்க, அப்படி தானே? ஆமாம், நீ கண்டுபிடிச்சிட்ட. இருந்தாலும் அவருடைய வாரிசு இங்கே ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனாலே உனக்கும் மார்க்குக்கு சீக்கிரமாகவே நான் மேரேஜ் பண்ணி வச்சுறேன். சரியா? அவனை போடுறது தான். அதுக்குள்ளாட்டியும் உன்னுடைய வயிற்றில் அப்படி சொல்லி இப்போ கிட்ட வயனோட ஸ்டொமக்கில் கையை வச்சு இந்த வயிற்றில் அந்த மார்க்கோட பேபி இருந்தால் நானே அதை பத்திரமா வளர்ப்பேன். உன்னையும் அப்படி சொல்லி செம்ம அடிக்கிறா அங்கே வயன். டேங்கை போட்டு கடத்துக்கு மேலே டேங்க் அப்படியே பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை அப்படியே தடுக்கலாம் சொல்லி கையெல்லாம் பிடிக்கும் போது என் கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு தான் போகிறா. அப்போ அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அந்த பெட்டில் விழுந்துடுறா. இப்போது பெட் மேலே வயன் மேலே டயாங்.
இப்போது அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே டேங்கை தான் பார்த்துட்ருக்கான். டேங்கும் அப்படி தான் ஃபைனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது அவருடைய ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு வந்து வயனோட சீக்ஸ் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. சாஃப்டாக ரஃப் பண்ணுறாரு. நான் அடித்தது அந்த தலம்லாம் போயிடுச்சா பேபி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த வயன் அவ்வளோ கோவமாகி உன்னைக்கும் அப்படி சொல்லி பிடிச்சி ஒரு தலை தான் டேங் அப்படி கீழே போய் விழுந்துட்டாரு. அப்படி பாவி, உன்னை காப்பாற்றின பாவத்துக்காக நீ இப்படி என்னை கொலை பண்ணுற பற்றியா? இந்த பார், என்னை கொலை பண்ணிட்டு நீ தப்பிக்கலாம் முடியாது. அப்புறம் என் பிரதர்ஸ் 4 பேர் சேர்ந்து உன் மேலே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வயனுக்கே ஸ்மைல் வந்துடுது. டேய் இந்த பாரு, என் கையில் அடி வாங்காத மரியாதை போயிட்டு அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டேங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கான். டேங் வயனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. என்னாச்சுடா இப்போ எதுக்கு நீ இப்படி பார்த்துட்ருக்க? நீ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்க வயன். ஏன்னா எப்போவுமே இப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சரியா? சரி, எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்க, நீங்கள் இரு, ரூம் மட்டும் வெளியே வராத. இன்னமும் அந்த ஜாக்சனோட ஆளுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீட்லேயே ஃப்ரீயாக இருக்க முடியும். புரியுதா? கொஞ்சம் சேஃபாக இரு. நான் அடிக்கடி வெளியே போகிற மாதிரி இருக்கும். நீ தான் உன்னைய காப்பாற்றிக்கணும். புரியுதா? அப்படி சொல்லி பையன் வந்து தலையாட்டுறா. ஏன்னா இப்போது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரியுது. டயாங் சொன்னதை கேட்டால் மட்டும்தான் அவளால் இங்கே சேஃபாக இருக்க முடியும். டயாங்குமே சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் தான் அண்ணா சொல்லுவி, நாளைக்கே ஒரு 5-6 பேரை வேலைக்கு கூப்பிட்ருக்கேண்ணா. 5-6 பேர் போதுமா? அண்ணா மொத்தமாக இவங்களை தூக்கிட்டு நம்ம வேறு ஆளை போட்டோன்னு சொன்னால் சந்தேகம் வரும்ண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேறு ஆளுங்களை நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். சரி, நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். வயன் எப்படி இருக்கா? சாப்பிட்டலா? சாப்பிட்டேண்ணா. அவர் ரூமுக்கே கொண்டு போய் கொடுத்தாச்சு. சரி, நான் போய் வயனை பார்க்குறேன். டேங் அப்புறம் அஞ்சு மாறி மாறி பார்த்துக்குறாங்க. எதனா பண்ணு அப்படி சொல்லி அஞ்சுன்னு சொல்கிறாரு. அண்ணா அவன் நேரம் தூங்கிருப்பா. இருக்கட்டும்டா, இங்கே வந்ததுலேருந்து நான் போய் பார்த்து பேசவே இல்லைல்ல. அவள் என்னை பற்றி எதனா தப்பாக நினச்சிக்கிறானா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. இல்லை இருக்கட்டும், நான் போய் அவளை பார்க்குறேன். சொல்ல கேட்காம இப்போ மார்க் வயனோட ரூமை தான் போய் தட்டிட்டு நிற்கிறாரு. வயன் தூங்கவும் இல்லை. அந்த விண்டோ வழியாக வெளியே 3 தான் பார்த்துட்ருப்பா. அவளுக்கு இருக்கும்போது ஜெயில் லைஃப் மாதிரி இருக்குது. தூக்கம் வரல அவளுக்கு. டோர் தட்டோன்னு இந்த குரங்காக தான் இருக்கும், இதுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ட்டு ரூமை திறந்தா அங்கே வாசலில் நிற்கிற தினமோ மார்க் தான் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிட்டா. இப்போது மார்க் வயனை பார்த்து ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபைனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே சைடாக பார்க்குறா. என்னென்னா மார்க்குக்கு பின்னாடி டயாங் வந்து கையை கட்டி நின்றுட்டுருக்கிறாரு. டயாங்கை பார்த்தோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னாச்சு வயன், இப்போ எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? பயப்படாதீங்க சரிங்களா? கண்டிப்பாக அந்த ராக்கி இங்கே உங்களை தேடி வரமாட்டான். அவன் கிடக்குறான் பொறுக்கி. பயப்படாதீங்க எதுக்குமே. எனக்கும் உங்களுக்கும் தான் மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னது தான் அங்கே வயன் அந்த டயாங்கை பார்த்து முறைக்கிறா. டயாங் வேறு எங்கேயுமோ பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அது பணக்கார திமிரு பிடிச்ச நாய்னா, இது தெரு நாய். எதாக இருந்தாலும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி தான் வயனோட மைண்ட் வாய்ஸ். என்னாச்சு, ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஏன் இன்னொரு தூங்காமல் இருக்கீங்க? தூக்கம் வரல பாத்தியாவி? நீ என்னமோ சொன்ன வயன் என்ன தூங்கியிருப்பா அப்படின்னு. பாரு, அவளும் தூங்கலை. சரி, அப்போது நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? அது அவ்வளோ நேரம் தூக்கம் வரல, இப்போது தூக்கம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு அவள் டக்குன்னு சொன்னோன்னே டயங்க ஸ்மைலே வந்துடுது. வாயில் கையை வச்சு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதை பார்க்குற வயனுக்கு அவ்வளோ கோவம் வருது. குரங்கு, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். இருக்கடா உனக்கு. சரி அப்போனா ஓகே, நீ தூங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்குமா? ஐயோ, இது எத்தனை நாளைக்கு சமாளிக்கணும்னு தெரியலையே. சரி வயன், சொல்லுங்கள், நம்ம மேரேஜை பற்றி ப்ளீஸ், மேரேஜை பற்றி இப்போ எதுவும் பேசாதீங்களே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போதைக்கு நான் மேரேஜுக்கு நான் ரெடியாக இல்லை. அது ராக்கியோட மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி அதிலே கொஞ்சம் பயந்து போயிருக்கேனா, அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அதுக்கே நீ ப்ளீஸ்லாம் கேட்குற? டைம் தானே கேட்குற, இதில் என்ன இருக்குது? எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் உனக்கு எனக்கு தான் மேரேஜ். சரி ஓகே, குட் நைட் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இது மூஞ்சிக்கு குட் நைட் தான் ஒரு கேடு அப்படின்னு அந்த டோரை லாக் பண்ண போனவன் டயாங் இப்போ திரும்பி குட் நைட் பேபி அப்படிங்கிறாரு. மரியாதை ஓடிடு, இல்லை காலில் கிடக்கு செருப்பெல்லாம் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிஜமாகவே காலில் போட்டுக்க செருப்பு வந்து அவுக்குறா. அத்தடி அடித்தாலும் அடிச்சிருவா போல இருக்கே. சொல்லுங்கண்ணா, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது.
அப்படின்னு அவங்களுடைய வேலையை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்பப்போ மார்க் வயன்ட்ட பேச ட்ரை பண்ணுவார். வயன் எதுனா பேசி சமாளிச்சிருவா. வயனால் முடியல அப்படின்னா ட்ரையாங் உள்ளே பூந்து எதுனா சொல்லி சமாளிச்சிருவார். இதுக்கு ஊடால அங்கே இருக்க நிறைய பேரை ட்ரையாங் வந்து மாற்றிட்டாரு. அங்கே இருக்கிற நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். வயன் அப்படி சொல்லி இப்போ ட்ரையாங் வந்து எட்டி பார்க்குறாரு. என்ன குரங்க எட்டி பார்த்துட்ருக்க அப்படி சொல்லி வயன் வந்து நிற்கிறா. வயனை கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. ரூமெல்லாம் தட்டுற பழக்கமே உனக்கு கிடையாதா? இப்படி வந்து எட்டி பார்க்குறேன், உனக்கு அசிங்கமாக இல்லை? நான் இதுக்கு அசிங்கம் பண்ணோம்? இது என்னோடய ரூம் தானே. அது ஃபர்ஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக தான் நான் தானே இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இது என்னோடய ரூம் தானே. அதெல்லாம் செல்லாதுப்பா, இது என்னுடைய ரூம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வயனோட ஷோல்டரில் கை வச்சு திருப்புற. என்ன பண்ணுற இரு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, பின்னாடி அவருடைய ஹேர் எடுத்து முன்னாடி அப்படியே போட்டுட்டு இப்போது பின்னாடி நாட் மாதிரி இருக்கும்ல அதை வந்து அப்படியே கட்டி விட்றாரு. இப்போது அவருடைய விரல் வந்து அங்கே அவளுடைய ஸ்கின்னில் படும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. ட்ரையாங்க திட்டம்லாம் இல்லை, இதே நின்றுட்டுருக்கிறான். என்ன ட்ரெஸ் போடுற நீ? இந்த நாட்லாம் ஒழுங்காக போடுறது கிடையாதா? ஏற்கனவே அந்த மார்க் உங்ககிட்ட வர்றதுக்கு எதுனா ரீசன் கிடைக்குதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறான். இப்போ இதை பார்த்துதான்னு வச்சுக்கவேன், நான் நிற்க வேண்டிய இடத்துல அவன் நின்றுட்டு இருந்திருப்பான். அப்புறம் என்னன்னு சொன்னால் ரூமில் லாக் போடுறதே கிடையாது. வர உனக்கு பயமே இல்லை வயன். அந்த மார்க் உங்ககிட்ட வர விடாமல் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன சொன்னால் இப்படி இருக்க? சரிவா போகலாம். எங்கே? நான் ஒரு பெட் வாங்கியிருக்கேன். என்னது பெட் வாங்கியிருக்கியா? பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தைரியமாக இனி வெளியெலாம் கூப்பிட்டு வர? ஏன்னா மார்க் இங்கே இல்லை, வெளியே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? அது அந்த ஜாக்சன் பரதேசி என்னமோ பார்ட்டி வச்சுக்கானோ, அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், அங்கே தான் போயிருக்கான். நீ போல என்னையே கூப்பிட்டான், நான்லாம் போனேன்னு வச்சுக்கவேன், அந்த ஜாக்சனை பார்க்குற அன்றைக்கி அங்கேயே ஷூட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஓவராக சீன் போடாத சரியா? அங்கே ஜீவன் மாமா இருக்கார்ல, அவர் அந்த ஜாக்சனை பார்த்துப்பாரு. சரி அதை விட்டு பெட்டு எப்படி இருக்கும்? புசு புசுன்னு இருக்குமா? புசு புசுன்னு உன்னை மாதிரி அழகாக இருக்கும். சும்மா இருட்டாயும் பெட் அதை பார்த்தோன்னே தூக்கி கொஞ்சணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கிட்டே இது உள்ள யாருக்கு? ஆமாம் வா அப்படி சொல்லிட்டு டயங் போகிறாரு. டயங் பின்னாடி ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பா. ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னது இது அப்படி சொல்லி காலை மறுபடியும் பின்னாடி எடுத்து வைக்கிறா. என்னாச்சு? என்ன சத்தம் இது? நாய் கத்துற மாதிரி இல்லையே. நாயா? ஆமாம், நீ தான் சொன்ன பெட்டு அப்படின்னு. பெட்டுனாவே இந்த நாய் பூனை தான் வளர்ப்பாங்களா என்ன? நீ வேற என்ன வளர்க்குற? வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் விட்டு தான் அங்கே வயன் ஜெஸ்டிக்கிட்டே கையை வச்சு என்னது இது அப்படிங்கிறான். இதுதான் பெட். என்னது பெட்டா? இதை யாருன்னா பெட்டாக வளர்ப்பாங்களா? ஏன் இதெல்லாம் யாரும் பெட்டாக வளர்க்கக்கூடாதா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை டயம். அது மறுபடியும் அப்படியே கர்ஜிக்குது. இவ வேகமாக போய் டயங்கோட ஷர்ட்டை பிடிச்சி அவள் ஃபேஸை எடுத்துகிட்டு போய் டயங்கோட செஸ்ட்டுக்கிட்ட வச்சு அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணுற வயன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எது இவ்வளோன்னு இருக்குது, இதை பார்த்து பயப்படுறியா? அது லயன், அதை பார்த்து பயப்படாமல் இருப்பாங்களா? காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் இப்படி கூட்டாந்து வச்சு கூண்டில் அடைச்சி வச்சுருக்க. அது சரி, நீ ஏன் காட்டில் உள்ள குரங்கு தானே, இப்போ நீ இந்த வேலை தான் பார்ப்ப. குரங்குன்னு சொன்னேன், அது மார்னிங்லேருந்து சாப்பிடாம கிடக்கு. அப்புறம் உன்னை தூக்கி நான் அதுக்கு லஞ்சுக்கு போட்டுருவேன். என்ன சொல்கிறேன்? ட்ரையாங், நான் இங்கேருந்து போகிறேன் போ. வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் பற்றியா, என்னையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடுற வயனை தான் இங்கே டயங் பார்த்துட்டே இருக்கிறாரு. அது மறுபடியும் கர்ஜிக்குது. அவள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஆமாங்க, டயங் வளர்க்குற பெட்டு லயன் தான். அது அப்படியே தடையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. உனக்கு எதனா நேம் வைக்கணுமே, என்ன நேம் வைக்கிறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லயனுக்கு, அதாவது டயங் வளர்க்குற இந்த பெட்டுக்கு என்ன நேம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுனா நேம் வைக்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. கொஞ்சம் வாயில் நுழையிற மாதிரி நேமாக சொல்லுங்கள், ஏன்னா அக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டு வந்து டயங் வயனோட ஃபைனல் பாட்டாக தான் இருக்கும். ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பை சராங்கே.